காய வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவு. 5 நாளைக்கு வைக்கணும். அதை 5000 25,000 ரூபாய் ஆகி போகுது. அப்புறம் அதை அறுப்பறுக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 ரூபாய் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உரம் ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபா. பூச்சி மருந்து அது அடிக்கிறது அதுக்கு ஒரு 5000 ரூபா. சேரு ஊது டிராக்டர் அவனுக்கு ஒரு 5000 ரூபா. நடுவில் நடுறதுக்கு ஒரு 5000. அப்புறம் களை எடுக்கிறான் பாரு, அவங்களுக்கு ஒரு 5000 ஆகி போடும். புல்லு இப்படிலாம் கொடுக்குறாரு இப்போதைக்கு. ஒரு ஏக்கருக்கு 25,000 ஆகிவிடும். இது மெத்த வந்தோன்னா 30,000 வந்தோன்னா கஷ்டம். அப்புறம் அதில் வந்து பெலத்துக்காருக்கு வேறு கொடுக்கணும், குத்த கொடுக்கணும் அவங்களுக்கு. அது ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டை. அது கிரியங்கிட்டே அவன் துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன மிச்சம் மீன் உண்டிக்கல இல்லை. அவன் லோன் எங்கள் இந்த கட்டுறது எத்தனை செய்யுது. அந்த இயற்கை சீரத்தால் மழை காற்றுல கீழே ஊட்டு போய் தண்ணி ஏதாவது நீங்கப்பா பார்த்துருப்பீங்களா, அங்கே வெள்ளம் வந்து தண்ணி மூழ்கி போகுதுலாம் இருக்குல்ல, அது மாதிரி போச்சுன்னா உள்ள நஷ்டம். இதுக்கு ஒன்று வந்து எந்த ஈடு கட்ட முடியாது. நாங்கள் அப்புறமா கடிச்சா புரட்டாசி மாட்டில் ஒரே கால் நட்டுக்கலாம். அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? கட்டுப்படி ஆகலை, லேபர் ஆகல. 100 நாள் வேலை கொடுத்தாங்க இவங்க. பாப்பா இப்போ இங்கே நெல்லுலாம் செஞ்சுன்னு இருந்தாங்களா, நான் அப்படியே வந்தேன்னா இங்கே நிறைய பேர் நெல் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து இவர் என்னையே பார்த்துன்னு இருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க? ஏமநாதன். ஏமநாதன் என் பேரு. பாப்பா என்ன பண்றீங்க எல்லாரும்? நெல் விவசாய நெல் அறுவடை பண்ணி காய வச்சு இது பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த இதெல்லாம் தான் நாங்க சாப்பிடுறோமா? இதுதான் சாப்பிடுறது எல்லாமே. சூப்பர். இத்தனை பேர் அழிச்சிடுறீங்களா? இது என்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க நீங்க? ஒரு வாரத்துக்கு ஆயிடும் ரெடி பண்ணி இது சுத்தமா. காலைல இருந்து எவ்வளவு நேரம் செய்வீங்க? 5:30 வரையும் இருப்போம். வெயிலுக்கு. அப்புறம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? மழை பெஞ்சா கூசி விட்டு மூடிட்டு ஈரம் படாத அளவுக்கு மூடிட்டு விட்டுருவோம் வேலையை. பண்ணிட்டு போயிடுங்க. மழை வர மாதிரி இருந்தோன்னா மூடிட்டு பாதுகாப்பா வச்சுட்டு போயிடுவோம். வேற சொல்லுங்க, அரிசி பத்தி ஏதாவது சொல்லுங்க. அரிசி பத்தி என்ன இருக்குது, எடுத்து போயிட்டு அதை இது பண்ணாதான் மில்லில் போட்டு அவங்க அரிசி எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் நாங்கள் அரிசி எடுக்கிறதா இருந்தா இது பண்ணுவோம். நெல் விலைக்கு போட்டு விட்டுருவோம். போட்டு நாங்கள் செஞ்ச செலவு இதெல்லாம் கட்டி கொடுப்போம். வண்டி சார்ஜு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு மிச்சம் ஏதோ இருந்தா எங்களுக்கு லாபம்னு வந்தா வரும், வராமையும் போயிடும். ஆமா. அப்படிங்களா? ஆமா.
இப்போ வந்து இது எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணோம் வெயில்ல காய வைக்கணும்? ஒரு வாரங்க ஃபுல்லா. இப்போ இந்த மழையில வந்து கொஞ்சம் ஈரம் அடிபட்டுச்சுல்ல, அடிபடுறதுனால நெல் கொஞ்சம் பார்வை இல்லாத இருக்கிறதுனால தான் காய வைக்கிறோம். இப்போ காய வச்சு காசல் போட்டு எடுத்து பார்த்து அரிசி உடையாத அளவுக்கு இருந்தா தான் இது கரெக்டா பதம் பண்ணி எடுத்து வைக்க முடியும். அரிசி உடஞ்சா அது ஈரம் நெல்லுன்னு அர்த்தம். ஓ ஓ ஓ ஓ இவ்வளவு இருக்குதா அரிசி இல்ல? எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தர மாட்டேங்குது. பாப்பா ஒன்லி சாப்பிட்டு நேர்றேன் நானு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அனுப்புறீங்களா எல்லாம் ரைஸும்? உங்க பேர் சொல்லுங்க. நாளைக்கு சம்பளம் அது வந்து சாப்பாடெல்லாம் அவங்களது எல்லாம் செய்வாங்க. அவ்வளோதான் முடிச்சுட்டு இது எந்த டைமுக்கு முடியுதோ அந்த வேலையை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். டிராக்டர்ல லாரில ஏற்றின்னு போவாங்க, மூட்டை கட்டியே ஏற்றின்னு போவாங்க. சூப்பர் சூப்பர். என்ன அரிசி இது? பிரியாணி அரிசியா? இல்ல 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 பாபட்ல, அதாவது சாப்பாடு அது வேற. சம்பா வேற, பாசுமதி வேற. அல்ல நம்ம போடுவோமா? கருப்பு சம்பா இருக்கு, நல்லா இருக்கு. எடுக்கிறீங்களா? எடுத்து விடுறேன். கருப்பு சம்பா எனக்கு பாப்பாக்கு ஏதோ ஒலிக்க வச்சு காட்டுறாங்க. சுகர் இருக்குன்னு தனியா கட்டு வாங்கணுமா? இது கருப்பு அரிசி, சுகர் அரிசி. உங்க பேரு? சுமதி. சுமதி. ஒரு பேர் சொல்லிட்டார். உங்க பேர் சொல்லுங்க. துலுக்கானம். அருமையான பேர் துலுக்கானம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கு. சிறுகுறீங்களா? சரி எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துடுறேன், அப்படியே போட்டுடுறேன். உங்க கூட நிக்க கூட பாப்பா கூவுறது இல்ல, வாங்க இல்லைங்க. உங்களுக்கு எல்லாரும் கேட்பாங்க பாருங்க, நாளைக்கு லொல்லு காய்ச்சல இருந்து மிலிட்ரியும் ஈஸ்வர் ரமேஷும் வருவாங்க பப்புலாம் காக்கிறதுக்கு. சரி சரி, சூப்பரா பண்றீங்க எல்லாரும். நான் போய் இந்த அரிசி சொல்றேன். கருப்பு அரிசி, இந்த அரிசி எனக்கு இது மெரிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. சூப்பரா இருக்குது.